Good morning, champion. This is Professor R. Surendran from Government College of Technology. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா Kinematics submissionல some of the important key termsலாம் பார்த்துட்டு இருக்கோம். I will share my screen. இப்ப பார்க்க போற விஷயம் என்னன்னா degree of freedom அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பார்க்கறோம். Degree of freedomனா number of independent motion possible for a body in a space அப்படி சொல்லலாம். ஒரு ஸ்பேஸ்ல ஒரு பாடி வச்சுனா அது எவ்வளவு மோஷன் பிரெஸ்கிரைப் பண்ண முடியும் அப்படின்றது தான். அப்போ இந்த பாடி எடுத்துப்போம். இந்த பாடி வந்து x ஆக்சிஸ்ல நகரும், y ஆக்சிஸ்ல நகரும், z ஆக்சிஸ்ல நகரும். அது மட்டும் இல்லாம எக்ஸ் ஆக்ஸை பொறுத்து ரொட்டேட் பண்ணும், ஒய் ஆக்ஸை பொறுத்து ரொட்டேட் பண்ணும், இல்லை இசட் ஆக்ஸை பொறுத்து ரொட்டேட் பண்ணும். ஸோ 3 ரொட்டேஷன் மோஷன், 3 டிரான்ஸ்லேஷன் மோஷன் நம்ம பாசிபிள். டோட்டலாக ஒரு பாடி டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் எ பாடி இன் ஸ்பேஸ்க்கு வந்து 6 மோஷன் பாசிபிள். அது 6ல் 3 டிரான்ஸ்லேஷன், 3 ரொட்டேஷன் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம எப்படி டிஃபைன் பண்றோம்? நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட்ஸ் நீடட் டு டெஸ்கிரைப் த ரிலேட்டிவ் போர்ஷன் ஆஃப் த பேரிங் எலமெண்ட். ஸோ கோஆர்டினேட்டை வச்சும் அது வந்து இண்டிபெண்டன்ட் மோஷனை பத்தி ஸ்விட்ச் சொல்லலாம். இது நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட்ஸ் நீடட் டு டெஸ்கிரைப் த ரிலேட்டிவ் போர்ஷன் ஆஃப் பேரிங் எலமெண்ட். ஜோடியா இருக்கவனோட வந்து எப்படி வந்து இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட்டை வந்து இது பண்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். த கனெக்ஷன் ஆஃப் லிங்க் வித் அனதர் இம்போசஸ் சர்டைன் கன்ஸ்ட்ரெயின்ட். ஒருத்தன் தனியா வச்சுக்கேன், அவன் கெத்தா ஸ்டைலா சுத்துவான். சரியா? தனியா இருக்கவன் கெத்தா ஸ்டைலா. அப்ப தனியா இருக்கவனா இன்னொருத்தனோட கனெக்ட் பண்ணிட்டோம்னா அவனுக்கு கண்டிப்பா கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும். ஒரு சிங்கிளா இருக்கவனுக்கும் ஃபேமிலி மேனுக்கும் வந்து நிறைய கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும். ஃபேமிலி மேன்னா வீட்டை விட்டு கொஞ்சம் இது வர்றதுக்கு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும். ஸோ அதனால சிங்கிளா இருக்கவன் தனியா சுத்திட்டு இருப்பான் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதே போல கனெக்ஷன் ஆஃப் லிங்க் வித் அனதர் இம்போசஸ் சர்டைன் கன்ஸ்ட்ரெயின்ட் ஆஃப் ரிலேட்டிவ் மோஷன். இப்போ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து என்னன்னா, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்க்கு வந்து என்ன சொல்றாங்க ஃபார்முலா என்னன்னா 6 மைனஸ் நம்பர் ஆஃப் ரெஸ்ட்ரைன்ட்ஸ் அப்படின்றாங்க. இப்போ நம்பர் ஆஃப் ரெஸ்ட்ரைன்ட்ஸ் வந்து எப்பவுமே ஜீரோவா இருக்காது. ஜீரோவா இருக்குன்னா அந்த ஜாயிண்ட் வந்து டிஸ்கனெக்டா இருக்கும். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் ஏ ஜாயிண்ட் வந்து நம்பர் ஆஃப் ரெஸ்ட்ரைன்ட் ஜீரோ வந்தா அப்ப ஜாயிண்ட் வந்து டிஸ்கனெக்டா இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். நம்பர் ஆஃப் ரெஸ்ட்ரைன்ட் ஆறாவும் இருக்காது. ஆறா இருந்தா ரிஜிடா இருக்கும். நம்பர் ஆஃப் ரெஸ்ட்ரைன்ட் ஆறா இருந்தா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 0. அப்ப டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 0னா ஆடவும் முடியாது, அசைய முடியாது. அப்ப அவன் வந்து அப்படியே ஒரே இடத்துல இருப்பான் அப்படின்றது. ஒரே இடத்துல இருந்தானா வந்து அதுதான் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது. டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 0வா இருந்தா அது ஸ்ட்ரக்சர் சொல்லிடுவோம். சோ இங்க 0வாவும் இருக்கக்கூடாது, 0வா இருந்தா டிஸ்கனெக்டட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆறாவும் இருக்கக்கூடாது. நம்பர் ஆஃப் ரெஸ்ட்ரைன்ட் வேற, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வேற. நம்பர் ஆஃப் ரெஸ்ட்ரைன்ட் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஈக்குவல் 6 மைனஸ் நம்பர் ஆஃப் ரெஸ்ட்ரைன்ட் இருக்கும். அது ஆறா இருந்தா நம்பர் ஆஃப் ரெஸ்ட்ரைன்ட்ஸ் ஆறா இருந்தா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 0வா இருக்கும். அப்ப வந்து பாடி வந்து ரிஜிடா இருக்கும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் ரெஸ்ட்ரைன்ட் 0வா இருந்தா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஆறா இருக்கும். அப்ப ஜாயிண்ட் வந்து டிஸ்கனெக்டட் ஆயிட்டும் அர்த்தம். அப்பனா ஃப்ரீயா இருக்கான்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கல் கண்டென்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ப்ரொஃபசர் டாக் சேனலை லைக் பண்ணுங்க. ஏன்னா எதை விரும்புறீங்களோ அதான் உங்களை வந்தடையும். நீங்க வாழ்க்கையில தோக்கத்துக்கான வாய்ப்பே இல்லை. எப்போ எப்படின்னா நீங்க வந்து எல்லையில்லா அறிவும் எல்லையில்லா வளர்ச்சியும் நோக்கி நீங்க முன்னேறி போயிட்டே இருந்தீங்கன்னா யாருமே வாழ்க்கையில உங்களை தோக்கடிக்க முடியாது. எனவே அன்புக்குரிய மாணவர்களே, இந்த ஒரு விஷயத்த மனசு வச்சுங்க. எல்லையில்லா வளர்ச்சியை நோக்கி பிரயாணிப்போம், எல்லையில்லா அறிவை வளர்த்துப்போம். வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ். உங்களிடம் விடைபெறுவது ப்ரொஃபசர் ஆர் சுரேந்திரன்.